ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க் சூர்யா பேசுகிறேன். நம்ம பிராங்க் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் வெப் சீரிஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒர்க்கு தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம தங்கமகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து பின் பண்ணுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சார் ஒரு நிமிஷம் மா கொஞ்சம் பார்த்துக்க உருட்டாருமா இருமா. ஹலோ சார் சொல்லுங்க சார். ஓ ஓகே ஓகே சார், ஒரு 5 மினிட்ஸ் சார். இங்கே வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுங்க, நான் அதை வெளில வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார். ஓகே ஐயோ வந்துட்டாராம். சும்மா கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. A few moments later. பழம்லாம் எங்கம்மா வைக்கிறது? இடமே இல்லை ஃப்ரிட்ஜில். ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டுமா. முக்கியமான விஷயமா எதுலம்மா வைக்கிறது? இந்த குண்டாலாம் தூக்குங்களா, பக்கெட்லாம் தூக்குங்களா, கொஞ்சம் பழம் வச்சுரு கொஞ்ச நேரம். டக்குன்னு எடுமா. விழுந்துற போகுது. பழம் எதுக்கு வாங்கிட்டு வருவாங்க? சாப்பிடதான். இன்னைக்கு நல்ல நாள் இல்லம்மா, அதனாலதான்மா. தயிர் எங்கம்மா இருக்கு? ஐயோ ரோஸ் வாட்டர் தான் போடணுமா? வேலையா இருக்கம்மா. கண்ணாடி எங்கம்மா? இல்லையம்மா. ஐயோ சார் வாங்க சார். வாங்க சார். சார் வாங்க உள்ள வாங்க. சார் உட்காருங்க சார். சார் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? டீ ஏதாச்சும் போட்டு எடுத்துட்டோமா? அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க? வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? இல்லை சார் நல்லா இருக்கு சார். பொண்ணு வரலையா சார்? சரி இதான் சார் நம்ம வீடு. உள்ள பாக்குறீங்களா? சரி ஆமா சார். சார் இல்ல ஏசி இன்னும் மாட்டல சார். இனிமேல் தான் மாட்டலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்ல. எடுத்துட்டோமா? என்னம்மா 2 பேருக்கு காப்பி கொடுக்குதே, ஒரு நிமிஷம். ஆமா அந்த சரி போங்க. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் சார்? எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எடுத்துக்கோங்க சார். அவர் குடிக்க மாட்டாருமா. அவர் குடிக்க மாட்டார். துப்பாக்கி வைக்கிறாங்க. உட்காருமா போய்.
தாம்பூல தட்டு எடுத்துருவாமா. சார் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். சார் வாங்கிக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் பொண்ணே தெரியுங்க. நாங்கள் பழம் கூட கொடுக்கலாம். எப்படி சார்? எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அப்புறம் என்னம்மா என்ன பொண்ணு? அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ண போறலாமா? அதுக்கு தான்மா பேச வந்திருக்காங்க. உண்மைதான் இல்லைம்மா. என்னாச்சு சார்? எங்கே போகிறாரு? உட்காருங்க சார். ஏன் சார் நிற்கிறீங்க? உட்காருங்க சார். நம்ம வீட்டுக்குள்ள ஐயோ சார், ஏன் சார் இதெல்லாம்? வாங்கிக்கோமா. உள்ள வச்சு சுற்றி பார்த்துருவோமா? வாங்க சார். சார் நீங்கள் வாங்க சார். இதுதான் நம்ம பெட்ரூமு. ஃபுல்லாக வாஷிங் மிஷினு, நம்ம சிஸ்டம் எல்லாமே. நம்ம ஒர்க்கு ஃபுல்லாக இங்கே தானே. ஸோ சிஸ்டம் பார்க்குறனால அப்படியே பக்கத்துலேயே பெட்டு பக்கத்தில் எல்லாமே போட்டாச்சு. செட்டப் எல்லாம். இது வந்து பூஜை ரூமு. கிச்சனும் பக்கத்து. ஆமாம். ஏன்னா டக்குன்னு படையில் ஏதாச்சும் போனோன்னா அப்படியே கிச்சனில் செஞ்சு பூஜை ரூமில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி. வாங்க. இல்லை வேணா மேலே ஷிஃப்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். ஆமாம் சார். இப்போ மேலே வேலை நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. இது வந்து கிச்சன் சார். உள்ள இது ஃபுல்லாக கிச்சனு. பின்னாடி போனால் ரெஸ்ட் ரூமு, ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் இருக்குது ஸ்டெப்ஸு, பேக்லேயும். நம்ம எப்படி வேணா போய்க்கலாம். ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே மேலே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி பிளான் சார். அம்மா அப்பா 2 பேரும் கீழே இருக்கட்டும். நானும் ஒய்ஃப் எல்லாம் அப்படியே மேலே செட்டில் ஆகிற மாதிரி. சார் அதெல்லாம் ஒன்றும் வேணும் சார். முடிச்சிடலாம். நானே முடிச்சிடலாம் சார். பார்த்து. ஓகே சார். ஓகே. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க சார். சரி சார். ஓகே சார். பார்ப்போம் சார். பத்திரம் சார். ஓகே சார். ஓகே. இருமா விட்டு வந்துடுறேன். அப்பா என்னம்மா இருமா வரேன். என்னம்மா? நான் கல்யாணம் பண்ண வரலம்மா. என்னோட மாமனாருமா. அதான் இருக்கீங்களா? அதான் படிச்சு முடிச்சிடலாம். காலேஜ் தான் முடிஞ்சிச்சு. அடுத்து கல்யாணம் தானே. உங்களுக்கு ஏன் கஷ்டம் இருந்தாமா? நானே பார்த்துட்டேன் பொண்ணு. அவர் யாரு தெரியுமா? ஏரியாலே பெரிய கைமா. அவரு செங்கல் சைக்கோ. ஆமா. எப்படி சொல்றது? பெரிய கட்சியில இருக்காருமா. கசட தபர கட்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கசட தபர கட்சி. எனக்கு ஒரு கட்சியும் தேவையில்லை. அந்த மாதிரி ஆளுகிட்ட எதுக்கு நீ பழக்க வச்சுக்கிற? நான் பழக்க வச்சுக்கலாமா. இதுக்கப்புறம் தான் நம்ம சொந்தக்காரங்களா போறோம். என்னடா சொந்தக்காரங்க போறோம்? இப்போ அவங்க வந்து நமக்கு பொண்ணு கொடுக்குறாங்க. நான் பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். இதுக்கப்புறம் என் மாமனார் ஆயிடுவாரு. இதுக்கப்புறம் ஏரியால என்ன பிரச்சனைனாலும் மாமா பார்த்துப்பாரு. வெங்காயம் எல்லாம் பார்க்க மாட்டாருமா. அவர் ஃபுல்லா பெரிய பெரிய பிசினஸ்மா. அது நிறையமா. எப்படி 1-2 கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அது எக்கச்சக்கமா இருக்கு. அம்மா இது என்னமா தேவையில்லாத வேலை? ஒரு 22 வயசு ஆன பையன் வீட்டுல இருக்குன்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு தோணணும். உங்களுக்கு இப்பெல்லாம் என்னை விட சின்ன பசங்க கல்யாணம் பண்ணி குழந்தையோட சுத்திட்டு இருக்காங்க. நான் இன்னும் குழந்தையாவே சுத்திட்டு இருக்கேன். நானே பொண்ணை தேடிக்கணும். மனுஷ ஜென்மம். சின்ன ஹெல்ப்மா. வீட்டில் தயிர் கேரேஜ் ரோஸ் வாட்டர் மட்டும் வாங்கி தரீங்களா? ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்குமா. ஆமாம் பேக்மா.
ஃபேஷியல். அது யார் போட போறா? நான் போட போறேம்மா. எதுக்கு? கலர் ஆகும்மா அப்பதான். மூஞ்சி பத்தியா இருக்கிற கலர் பத்தாதா? இருக்கிற கலர் பத்தாதா உனக்கு? இது ஒரு பொண்ணு நீங்க பார்த்தது இல்லையே, வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க. கல்யாணத்துல நான் பக்கத்துல இருக்கும்போது கருப்பான்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன இந்த பையன் இவ்வளவு கருப்பா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. என்னடா நினைச்சிட்டு உங்க அப்பா அம்மா இருக்காங்களா? ஆமாமா. அப்பா அம்மா இருந்தா கல்யாணம் பண்ண கூடாதாம்மா? என்ன அப்பா அம்மா இருக்க யாரும் கல்யாணம் பண்றது இல்லையா? நானே நினைச்சோம் அப்பா கிட்ட சொல்லணும்னு. அப்பா இல்ல, அதனால சரி அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டேன். இல்லம்மா, அவர் தான் இந்த சைடு ஒரு வேலை இருக்கு, அப்படியே வீட்டுக்கு பார்த்துட்டு போறேன்னாரு. அதனாலதான் வந்தாரு. வரவர் எப்படிமா வரான்னு சொல்ல முடியும்? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வரதே பெரிய விஷயம். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணலாம், எனக்கு டைம் இல்லம்மா. நூறுமா, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். என்னமா சொல்லணும் உங்களுக்கு பதில்? அவர் பொண்ணு எனக்கு கொடுக்கறதுக்காக பேசியிருக்கோம்மா. அவர் ஓகே சொல்லிட்டுருவாங்க, ஃபேமிலி எல்லாருக்குமே ஓகே. நம்ம ஃபேமிலியில கேட்டாங்க, நானும் எங்க ஃபேமிலி எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேன். உங்க கையில தானே பழமே கொடுத்தீங்க. அதான் தட்டு மாத்திட்டீங்களே நீங்க தான். அவரும் பழம் கொடுத்தாரு, நீங்க தான் கையில வாங்கிட்டீங்களே. நம்ம வீட்டுல என்னமா பேஷண்ட் ஆகாம இருக்கும், பழம் கொடுத்தாங்க வாங்கணும்ன்றீங்க. சம்பந்தம் பேசினால்தான் பழம் வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் எடுத்து ஃபேஸ் பேக் போடணும். ஆல்ரெடி வேர்த்து ஊத்துது ரொம்ப. அவர் நம்ம ஏரியாலே ஒரு பெரிய கையுமா. அவரை தெரியாத ஆளே கிடையாது. பெரிய கைனா அந்த கை இல்லம்மா, பெரிய தலைமா அவரு நம்ம ஏரியால. பெரிய ஆளுன்றதாம்மா அப்படி சொல்றது. ஐயோ ஆமா, கரண்ட் போயிடுச்சு. இன்வெர்டர் போடுமா? ஐயோ கண்ணு தெரியலையே. லைட்டை போடுமா. ஐயோ, நான் கலர் ஆகணும்னு நினைக்கிறது கரண்ட் கூட பொறுக்க மாட்டேங்குது. உங்களுக்கு அவரை பத்தி இன்னும் தெரியல, அதனால நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு காதுக்கு போச்சு, அவ்வளவுதான். அவர் கையில கண்ணு பாத்தீங்கல்ல? ஆமா, பின்ன பொம்மை துப்பாக்கி வச்சாமா விளையாடிட்டு இருப்பாங்க. ஐயோ அவர் எவ்வளவு பெரிய ஆள், நம்ம வீட்டுக்கு வரதே பெரிய விஷயம். நான் என்னமா தேவையில்ல வேலை பார்த்தேன். உங்களுக்கு கஷ்டம் கூட நானே பொண்ணு தேடிக்கிட்டேன். இதுல என்ன இதுதான்மா முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக். இது போட்டா கலர் ஆயிடுவோமா. நீங்க கொஞ்சம் குடிச்சு பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். மேட் மட்டும் எடுத்து போடுமா கீழே. ஆர் சூர்யாமா? அப்பதான் கிடையாது, எல்லாருமே போடலாமா. நீங்க கூட போடலாம். உங்க வயசான கிழவிலாம் எவ்வளவு பேர் ஃபேஸ் பேக் போடுறாங்க தெரியுமா? வெங்காய ஃபிளேவர் கூட இருக்குமா, ஆனியன் ஃபிளேவர். அதெல்லாம் ஒண்ணும் வராதுமா. வாய்க்குள்ள போயிடுச்சுமா. ஞாபகப்படுத்துங்க, இன்னொரு அடி தூங்குறதுக்கு முன்னாடி போகணும். ஏன்னா அட்டை கிட்ட அந்த இடத்துல வந்து கொஞ்சம் விசிறி விடணும்.
இந்த வாரேன். இந்த அட்டி வச்சிருக்கப்பா. அது நோட்டுமா. இல்ல இந்த அட்டி வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. இப்படி விசிறுமா மேலோட்ட இந்த சைடுல. இந்த சைடுல. வா இந்த வேணா முடிச்சி. வா என்ன மண்டபம் பண்ணிட்டே? இல்ல நான் கேட்டேன் இது என்ன குறுகற கலனி? இல்ல என்ன இது என்ன காக்கா? உங்கள குறுகற ஏதாவது போடுவாங்க செய்வாங்க நான் கேட்டுட்டேன். இப்பலாம் எல்லாரும் போடலாம். எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? யாரா போடுறாங்க? நான் போடுவேன்மா. இது நீ ஒரு லூசாடா நீ? லூஸ் எல்லாம் போடாதம்மா. தெளிவா இருக்கவங்க இதெல்லாம் பண்ணுவான். நீ ரொம்ப தெளிவா? ஆமாமா. வெளியில சொல்லாதடா. பக்கத்துல போயிடு. வெளியில சொல்லாத. சூர்யா ரொம்ப தெளிவு. நீங்க தான் வெளியே சொல்லாதடா. நீங்க அதான் உள்ள சொன்னேன். நீங்க இருக்க வரைக்கும் நான் கலரே ஆக முடியாதுமா. மறந்துட்டேன். நாளைக்கு அப்பாவுக்கு காலையில் சீக்கிரமா கறி எடுத்துட்டு வந்து சொல்லுங்க. ஆட்டுக்கறி ப்ளஸ் சிக்கன் 65 செஞ்சிருங்க. ஆட்டுக்கறியில் குழம்பு வச்சிருங்க. ஓகேவா? முடிஞ்சா லெக் பீஸா போடுங்க. நாளைக்கு அவங்க பொண்ணோட கூட்டிட்டு வராங்கல்லம்மா. அவங்க ஒய்ஃபு அவங்க பொண்ணு எல்லாருமே வராங்க நாளைக்கு. காலைல அவங்க 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏமா இப்படி அவசரமா பேசுறீங்க? ஒரு சுபகாரியம் கூட நல்லதா நடக்க விட மாட்டீங்களா? ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வரணுமா? அதான் வந்ததுக்கு அப்புறம் சொன்னல, அப்புறம் என்னம்மா? உங்களுக்கு எதுவுமே தெரியாம பண்ணாதான் தப்பு. நீ என்ன செய்ய இந்த வார்த்தை வந்தாங்க இந்த மாதிரி சொன்னாங்கப்பா அப்படின்னு உங்க அப்பாவை சொல்லு. அவர் என்ன சொல்றாருன்னு கேளு. கேட்டு வீட்டு விட்டு செத்துறாரா இல்ல நான் அப்பா அப்பெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏன் என்கிட்ட பர்மிஷன் கேக்குற அப்படின்னு கேட்பாரு அப்பா. அப்படி கேட்பாரா? உன் வாயில குத்துவாரு. அப்ப தெரியும் 2 குத்து குத்துறவங்க அந்த இருக்கிற எலும்புக்கு அப்படியே சுருண்டுருவேன். பாருங்க பாதப்பட சொல்லிட்டு வருவாரு. பாதப்பட சொல்லு. கொஞ்சம் கை கால் அமிக்கி விடுமா. ரொம்ப டயர்டா இருக்கு. டயர்டா இருக்கு. டயர்டா இருக்குமா? ஆயிரம் வந்துற போதுடா சொல்லிட்டேன். டயர்டா அப்படியே பிடிச்சிட்டு வராது. டயர்ட் சாலு தோச்ச சாலு தூக்கிட்டு வரேன். சபா அதே மூஞ்சி பச்சையா வைக்கறா. மூஞ்சி ரெண்டு பூசி அதெல்லாம் இதெல்லாம் பூசி அது